ஹாய் ஹலோ வெல்கம் டு துகிபீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜுவல்லரி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்க் த்ரெட்டில் ஒரு ஜுவல்லரி. இது ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் தான். இது வந்து த்ரெட்லேயே பண்ணுறது. டூல்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. நார்மலாக வந்து ஜுவல்லரி மேக்கிங்க்கு டூல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நோஸ் பைலர் அந்த மாதிரிலாம். ஸோ நீங்கள் எதுவுமே டூல்ஸ்லேயும் வேண்டாம், டூல்ஸே எதுவுமே இல்லாமல் நம்ம ஃபுல்லாக த்ரெட் மட்டும் இருந்தாவே போதுங்க. த்ரெட்டு சிசர்ஸ் இதை வச்சு நம்ம கையிலேயே பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான அட்ராக்டிவான ஜுவல்லரி இது. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் சில்க் த்ரெட் தான். இந்த வெளியில் போட்டிருக்க அந்த செயின் மாதிரி இருக்கிறது கூட வந்து ஃபுல்லாக த்ரெட்டு கையிலேயே போட்டுது. இது தான் சொல்கிறேன். இது வந்து கையிலேயே போட்டதான். இது வந்து தனியாக கடையில் வாங்கினதோ அந்த மாதிரிலாம் இல்லை, வெறும் சில்க் த்ரெட்டை வச்சு தான் போட்டது. இது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக யூனிக்காக இருக்கும். என்ன கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். பொறுமையாக உட்காந்து செஞ்சால் நிஜமாவே ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம கழுத்தில் நமக்கு போடும்போது நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம செஞ்சதை நம்ம போட்டால் பிடிக்காமல் இருக்குமா என்ன, அந்த மாதிரி தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி பண்ணலான்னு. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட், glue, fabric glue, jump rings. ஜம்ப் ரிங் கடையில் கேட்டாவே கிடைக்கும். இது எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். ஜம்ப் ரிங், சிசர், இது வந்து செயின், ஸ்டோன் செயின், ஸ்டோன் ஸ்ட்ரிங் கூட சொல்லலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இல்லை. இந்த த்ரெட்டில் இப்போ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த டாசிலில், அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. இது ஒரு டாசில் நெக்லஸ். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டீனேஜ் கேர்ள்ஸ்க்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன பசங்க, பெரியவங்க, சாரீ எல்லாமே யூஸ் பண்ணலாம். எல்லா விதமான காஸ்டியூமுக்கும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நோட் புக், சில்க் த்ரெட். சரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு லாங் சைஸ் நோட் ஒன்று எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா, இந்த த்ரெட்டை வந்து இந்த நோட் புக்கில் ரோல் பண்ணுறதுக்கு தான், டாசில் செய்கிறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாசில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெக்லஸ்க்கு இந்த மாதிரி ஒரு நோட் புக், ஏதாச்சும் ஒரு லாங் சைஸ் நோட் புக், இல்லை லாங் சைஸாக இருந்தால் த்ரெட்டோட லென்த் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் லாங் சைஸ் நோட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து சுற்றிட்டே வாங்க. ஒரு 50 இல்லை ஒரு 100 டைம்ஸ் நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணணுன்னா பண்ணலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே ஓகே ஓரளவுக்கு எனக்கு இந்த இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. மேலே மட்டும் எட்ஜில் பிடிச்சிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும் இந்த த்ரெட்டு. ஸோ கொஞ்சம் நல்லா அங்கே டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு இப்போ இவ்வளோ லென்த் இவ்வளோ இது திக்னஸ் போதும். இந்த திக்னஸ் தான் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க நீங்கள். நான் இப்போ ரொம்ப திக்னஸ் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இன்னும் நீங்கள் ரோல் நிறைய வந்து நூல் சுற்றணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டாசில் வந்து நல்லா நிறைய திக்காக கிடைக்கும். இப்போ நான் செய்கிற டாசில் வந்து ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல ஃபேப்ரிக் க்ளூ போடணுன்னா போடலாம், இல்லைனா கூட வேண்டாம். நான் நூல் கையிலேருந்து பிரியாமல் ஒரு க்ரிப்புக்காக தான் இப்போ நான் இங்கே வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணுறேன். இது போடணுன்னு அவசியம் இல்லை. இங்கே எனக்கு ஒரு எண்டுக்கு ஒரு இதுக்காக தான், ஒரு க்ரிப்புக்காக தான் நான் அது போட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு தடவை மடிக்கணும். லென்த் வந்து ரெண்டும் எக்ஸாக்டாக சேமாக இருக்கணும். ஸோ மறுபடியும் இப்போ இங்கே இந்த கையில் இதை பிடிச்சிக்கோங்க. இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு அகெயின் மறுபடியும் இதை இப்படி பண்ணி எடுத்துருங்க. திரும்பவும் இதே மாதிரி பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எனக்கு இப்போ இது போதும். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம போட்ட சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து இப்போ டைட்டாக நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுப்போம். அப்போ தான் இது வந்து கொஞ்சம் பிரியாமல் வரும். இது நார்மலாக நீங்கள் அப்படியே கீழே வச்சுட்டு ஒரு சின்ன நூலை கட் பண்ணி அந்த மாதிரி நாட் போடலாம். அந்த மாதிரி போட்டால் வழுக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி தான் நாட் போடுவேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே சுற்றிடுங்க. சுற்றிட்டு நூலை கட் பண்ண வேண்டாம், க்ரிப்பாக அந்த இடத்துல பிடிச்சிட்டா அந்த நூலை இப்போ பாருங்கள் இதே மாதிரி தான் செய்யணும்.
ஸோ இப்போ இந்த நூலை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே சுற்றிடுங்க. இப்போ நம்ம ரோல் பண்ண நூலையே அப்படியே சுற்றிட்டு இதை வந்து நீங்கள் நாட் போட்டுக்கலாம். நான் நாட் எப்படி போடுவேன்னா, யூஸ்வலாக வந்து பூ கட்டுவோம்ல அந்த மாதிரி நான் நாட் போடுறேன். இதில் இப்போ நாட் போட்டாச்சு. மறுபடியும் இன்னொரு நாட் போடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி நாட் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரியான நாட் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் இப்படி போடுறேன். அவ்வளோதான், நாட் போட்டாச்சு. நாட் போட்டு இது கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்துல ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டா அந்த நாட் வந்து பிரிஞ்சு வராது. அதனால தான் இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணுறோங்க. நீங்களும் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு டேசல் எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி த்ரெட்டை வந்து கீழே கட் பண்ணிக்கலாம். டேசல் ரொம்ப லென்த்தாகவும் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எட்ஜஸ்லலாம் வந்து ஒரு மாதிரி பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் டேசலோட லென்த் எப்போவுமே வந்து ஷார்ட்டாக இருந்தால் எப்போவுமே அது வந்து ஸ்டிஃபாக ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் கூட அது வளைஞ்சு ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருக்காது. இல்லை எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் டேசல் பெருசாக இருக்கிறதுக்கும் சின்னதாக இருக்கிறதுக்கும் இது ஒன்று மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் கட் பண்ணுறேன் டேசலை. டேசல் வந்து இப்படி தான் ரெடி பண்ணணும். டேசல் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. இதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். இந்த டேசல் நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நிறைய விதமாக யூஸ் பண்ண முடியும் டேசலில். டேசல் இயரிங், டேசல் நெக்லஸ், சாரியோட எப்படி சொல்கிறது, முந்தியில் வந்து அந்த சுங்கம் அது மாதிரிலாம் வைக்கிறது. ஸோ டேசல் நிறைய யூஸ் ஆகும் நமக்கு. நம்மளோட குர்த்தியில் டிசைன் பண்ணிக்கலாம், ஹேண்ட்ஸில் டிசைன் பண்ணலாம், நெக்கில் டிசைன் பண்ணலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம டேசலை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். டேசலை வச்சு நல்லா ஹோம் டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ நிறைய இருக்குது டேசல் வச்சு செய்கிறதுக்கு. உங்களுக்கு டேசலில் நிறைய கிராஃப்ட் வேணும், நிறைய ஜுவல்லரி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எந்த மாதிரி வேணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க கொடுங்க. கண்டிப்பாக நான் அது மாதிரி வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். இப்போ நான் காமிச்செல்லாம் அந்த ஸ்டோன் வந்து இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்டோனை வந்து இங்கே இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதுவும் போய் இந்த செயின் கூட வந்து நார்மல் சிசரில் கட் பண்ணாவே கட் பண்ண முடியும். அதுக்கு கட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. இந்த சிசர்ஸ்லேயே கட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை டேசல் போட்டாச்சு. இப்போ ஜம்ப்ரிங்கை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது கையிலே நீக்கிடலாம் இந்த ஜம்ப்ரிங்கை. அதாவது நான் பிகினிங்லேயே சொன்ன வீடியோ பிகினிங்லேயே நமக்கு டூல்ஸே வேண்டாம், டூல்ஸ் இல்லாமலே நம்ம பண்ணலாம் இதை அப்படின்னு. அவ்வளோதான், இப்போ போட்டாச்சு. ஸோ நமக்கு டேசல் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் நிறைய டேசல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எத்தனை டேசல் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி டேசல் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களோட நெக்லஸ்க்கு ஏற்ற மாதிரி லாங்காகவும் போடலாம், ஷார்ட்டாகவும் போடலாம். இது நான் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லாங்காக தான் இருக்கும். அது நீங்கள் லாங்கும் யூஸ் பண்ணி, அதாவது மீடியம் சைஸை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஷார்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த நெக்லஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம டேசல் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து நெக்லஸ்க்கு போடுற அந்த ரோப்பு இப்படி தாங்க ரெடி பண்ணணும். ரோப்பு ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நோட் புக்கில் த்ரெட் எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் த்ரெட்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் இப்போ எடுத்திருக்க கலர் வந்து ஆரஞ்சும் லைட் கலர் ஒன்று எடுத்திருக்கேன், ஃபான் கலர் மாதிரி. ஸோ இப்போ இந்த ரெண்டு கலரையும் க்ளூ வச்சு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த நாட்டும் எல்லாேருக்கும் தெரிஞ்ச நாட் தான். இப்போ த்ரெட்டை வந்து ஒயிட் அப்படி போட்டுட்டு இப்படி எடுத்துடணும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த நாட் அப்படி கண்டினியூஸாக ஃபுல்லாக போடணும். நீங்கள் நல்லா டைட்டாக போட என்ன ஆகும்னா அது ஒரு மாதிரி ஸ்பைரல் மாதிரி வரும். நான் போட்டிருக்க அந்த நான் போட்டிருக்க அந்த நெக்லஸில் பார்த்தீங்கன்னா அது த்ரெட்டே வந்து டபுள் கலர் த்ரெட்டு, பிங்க்கும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன த்ரெட்டு. அதனால தான் அந்த ரோப்பு பார்க்குறதுக்கு வேறு மாதிரி தெரியுது. இப்போ வந்து நான் தனித்தனியாக வேறு கலர் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ஒன்று ஒயிட்டு ஒன்று ஆரஞ்சு ஒரு நாட்டுக்கும் மாற்றி அப்படியும் போடலாம். இல்லைனா வந்து ஒரு 5 ஒயிட்டில் நான் நாட் போட்டிருக்கேன், திருப்பி 5 வந்து நான் ஆரஞ்சில் நாட் போட்டுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் வந்து உங்களோட விருப்பம்தான்.
பாருங்கள், நான் இப்போ கொஞ்சம் நாட் போட்டிருக்கேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் ஒயிட் இருக்குது, கொஞ்சம் ஆரஞ்சு இருக்குது. இப்போ நான் இன்னொரு விதமான இப்போ மறுபடியும் இப்போ போடலாம். ஸோ இது வேறு விதமாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கீழேருந்து போட்டோம், இப்போது மேலே அதை அப்படியே போட்டு அடியில் விட்டு இந்த மாதிரியும் எடுக்கலாம். எல்லாமே ஒன்று தாங்க, இப்படி போடுறது அப்படி போடுறது மாற்றி போடுறேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ, நீங்கள் போடும்போது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். ஆனால் நாட் வந்து நல்லா டைட்டாக, அதாவது பக்கத்தில் நெருக்கமாக நாட் போடுங்க. அப்போ தான் இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் வரும், ஸ்பைரல் லுக்கு வரும் உங்களுக்கு. இது டபுள் கலராக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி த்ரெட் எடுத்திங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரே த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன், ஒரே த்ரெட்டையே எடுத்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். அது டபுள் கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு இவ்வளோ நல்லாயிருக்கு. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம். மாற்றி 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 போட்டோன்னா இதே மாதிரி வரும். ஆரஞ்சு ஒயிட், ஆரஞ்சு ஒயிட். பாருங்கள், இப்போ நான் ஓரளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ த்ரெட்டு, நீங்கள் அவ்வளோ லென்த்துக்கு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுலேயே தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்பைரல் வருது பாருங்கள். இது நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக போட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் டைட்டாக போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அது ஸ்டிஃபாக இருக்க மாதிரி தெரியுது. ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் கழுத்தில் போட்டு பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரொம்ப ஸ்டிஃபாக அந்த மாதிரிலாம் நிற்காது. இப்போ இந்த த்ரெட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த எட்ஜில் வந்து நாட் போட்டு மறுபடியும் வேறு த்ரெட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நாட் போட்டு நீங்கள் ஒர்க் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ, நீங்கள் எவ்வளோ லென்த் நீங்கள் விரும்புகிறீங்களோ அவ்வளோ லென்த் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இன்னும் திக்னஸ் ஜாஸ்தியாக எடுத்தீங்க, த்ரெட்டு வந்து இன்னும் நீங்கள் திக்னஸ் ஜாஸ்தியாக எடுத்திங்கன்னா இந்த ரோப்போட திக்னஸே வந்து ஜாஸ்தியாக இருக்கும், திக்காக இருக்கும். இது வந்து இப்போ மெலிசாக ரொம்ப தின்னாக இருக்குல்ல, நல்லா வந்து திக்காக வரும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த ரோப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேசில் போட்டிருக்கோம்ல ரிங்கில், அந்த டேசிலை இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். எட்ஜில் கூட நான் வந்து எதுவுமே வந்து ஹூக் வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்படியே நம்ம த்ரெட்டையே நாட் போடுற மாதிரியே நம்ம வந்து கழுத்தில் வேர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரெண்டியானது கூட. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப சீக்கிரமாகவே போட்டுடலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரில் எந்த மாதிரி ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களே வெறும் த்ரெட் மட்டும் வாங்கினா போதும். சில்க் த்ரெட் மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஒரு சில்க் த்ரெட் வாங்கினீங்கனாவே போதுங்க. பாருங்கள், நான் இவ்வளோ லென்த் போட்டிருக்கேன். இப்போ எட்ஜில் வந்து நான் எதுவுமே கனெக்ட் பண்ணல, ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கே ஒரு நாட் போட்டுட்டேன். அந்த 2 த்ரெட் இருந்துச்சுல, ஸோ அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு நாட் போட்டாச்சு. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு எட்ஜில் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ அது பிரிஞ்சு இருக்காது, அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டிருக்கேன். போட்டு க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த இடம் வந்து நூல் பிரியாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து க்ளூ வந்து போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கழுத்தில் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இது சிம்பிள் தாங்க, எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம கழுத்தில் போட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஹூக்கு அது மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. சில பேருக்கு அந்த ஹூக்கெலாம் போட்டால் கூட அலர்ஜிலாம் ஆகும்ல, ஸோ அதனால் அது மாதிரி கூட யூஸ் பண்ண வேண்டாம். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சாரீக்கெலாம் நிஜமாகவே போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இது எப்படி இருந்துச்சுன்னு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துகில் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சில்க் த்ரெட் ஜுவல்லரியோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.